அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நைன்த் புக்ல செகண்ட் லெசன் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்டைய நாகரிகங்கள். ஸோ நம்மளுக்கு இதுலயுமே பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகத்துல தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவங்களுடைய கீழ்ப்பம் கல்வெட்டுகள், அக்காடியன் பேரரசு, இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம பார்த்தோம்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிளேஸ் அப்படிங்கறது ஹரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கறத ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுல பெருங்குளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு இடம் அப்பவே கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய கிண்டர்களா இருக்கட்டும், வடிகால் வாரியங்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே இதுல நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு பீப்புள் சிவிலைஸ்டா இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமா நம்மளுக்கு தெரியும். ஸோ மட்பாண்ட கலைகளை பொறுத்த வரைக்கும் வண்ணம் தீட்டிய மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பால கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சிவப்பு கல் அதுல நம்ம பார்த்திருப்போம். ஸோ சிவப்பு கருப்பு நிற பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆதிச்சநல்லூர்ல அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு தொடர்பு இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அதுக்கான அக்யூரேட்டா நம்மளுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ உலோக கருவிகளும் ஆயுதங்களும். ஸோ இது ரோரி சட் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ஷிகர்பூர் அப்படின்னு இருக்கிறதுல குஜராத். ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறது, அணிகலன்கள் எப்படி இருந்தது, செமினால் ஆனதா இருந்துச்சா, வெண்கலத்தால் ஆனதா இருந்ததா, இரும்பலால் ஆனதுச்சா. ஸோ சிந்துவெளி நாகரிகங்களுக்கு இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. ஸோ என்னென்ன விதமான உலோகங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன விதமான ஆடை அணிகலன்கள் உபயோகப்படுத்திருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எடைகளும் அளவுகளும். ஸோ எடை அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா 2 அடிமான முறைகளை பின்பற்றிருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹரப்பா நாகரிகத்தோட எடைக்கற்கள் இப்படி இருந்தது. செப்பு தராசு. ஸோ இது எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோல செப்பு தராசு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சுடுமண் பொம்மைகள் கிடைச்சிருக்கு. ஸோ கலைகள் மற்றும் பொழுதுபோக்குகள்ல இவங்க அதிகமான ஒரு ஆர்வம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ மதகுரு அல்லது அரசன். ஸோ இது எல்லாமே என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மதகுரு அல்லது அரசன் உருவம் கொண்ட ஒரு உலகம் எங்கிருந்து கிடைச்சது, எந்த இடத்துல இருந்து நம்ம அகழ்வாய்வு செய்யப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மொஹஞ்சதாரோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பிக்சர்ஸும் ஒரு வாட்டி பாத்துருங்க. எழுத்துக்களுடன் கூடிய முத்திரை, இது எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு பாக்ஸ்ல உள்ளுக்குள்ள லெசன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பிக்சர் யூஸா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா மறக்க மாட்டோம். அதுக்காக அதை சொல்றது. ஓகேங்களா? ஸோ மதகுரு அல்லது அரசன் எங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நடன மாதுவினுடைய சிற்பம் எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சக்கூடிய ஒரு சிற்பமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. ஸோ சிந்துவெளி எழுத்துக்கள் பத்தின ஒரு ஆய்வு என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னன்னு பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க எழுதக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். செகண்ட், இந்த எழுத்துக்கள் லட்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறிப்புகள் மிகவும் குறுகியவை. தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளது. ஸோ அப்போ கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல ஒரு 5க்கும் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த லைனுக்கு போயிட்டாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. ஸோ இங்கேயுமே மும்மொழிகள் இல்லை, எழுத தெரிஞ்சிருக்காங்க. 5 குறியீடுகளுக்கு மேல கிடையாது. 3 மொழிகள் பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லிட்டாங்க. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த சைட்ல இருந்து இந்த அரப் மாதிரி பின்ன திருப்பி செகண்ட் லைன் இங்கிருந்து இங்க எழுதியிருப்பாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. அகைன் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போயிருப்பாங்க. அகைன் லெஃப்ட் இருந்து ரைட், ரைட் இருந்து லெஃப்ட், இந்த மாதிரியான முறைகள் எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோஷோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார். ஸோ இதுதான் கண்டென்ட். ஸோ அப்படி பார்க்க போகும்போது இது ஒருவேளை ப்ரூவன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப திராவிட மொழி சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே இருந்தது அப்படிங்கிறது ப்ரூவன் ஆயிடும். ஸோ இன்னும் வரைக்கும் அக்யூரேட்டா அது சொல்ல முடியல. எல்லாத்தோட அசம்ஷனா இதை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவத மகாதேவன் அப்படிங்கிறவரு ஹரப்பா மொழியின்
மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார். சோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ ஹரப்பா நாகரிகம் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்துள்ளது என்று கூறியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். சோ ஐராவதம் மகாதேவன். மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார் ஐராவதம் மகாதேவன். சோ மறுபடியுமே இவர் ரிப்பீட்டடா சொல்லியிருக்காரு, மயிலாடுதுறையில கண்டுபிடிக்கப்பட்டதும் சிந்துவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட கற்குறியீடுகளும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுமே அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும் பள்ளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணியை போன்று உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி பார்க்க போகும்போது ரெண்டுக்குமே ஒரு இன்டர்ரிலேட்டட் இருக்கு. ஒண்ணு இங்கிருந்து ஆரம்பிச்சு அங்க போய் அவங்களுடைய நாகரிகங்கள் தொடங்கி இருப்பாங்களா, இல்ல அங்கிருந்து இங்க வந்தாங்களா, இது எல்லாமே நம்மளுடைய அகழ்வாய்வுகள் மூலியமா நம்ம எடுக்க முடியும். சோ இந்த மாதிரி தென்னிந்தியாவுக்கும் சிந்து சமவெளிக்கும் இடையே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இங்க ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன், இதோட குறியீடுகள் என்னவா இருந்திருக்கு, இவங்களுடைய பொருள்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு குறியீடு இருந்துச்சு அப்படின்னா சரிபாதியாக பகுக்கப்படும் மீன் அப்படிங்கிறது ஒழிப்பு முறை மீன். சோ பொருள் என்ன அப்படின்னா மீன், விண்மீன். அதே மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா மேற்கூரை பிளஸ் மீன்ல 3 விண்மீன் பிளஸ் மிருக சீரிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட பிளஸ் பகுதி மீன் அப்படிங்கறத 6 விண்மீன்கள், அதாவது கார்த்திகை. சோ ஒவ்வொரு அவங்களுடைய மாதங்கள் அவங்களுடைய நட்சத்திரங்களை வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா புள்ளி அல்லது துளி மீன் 7 விண்மீன்கள் சப்த ரிஷி மண்டலம் அப்படிங்கறத இதை வச்சு மீன் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு குறியீடு மட்டும் இருக்கு அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸா இருக்கு. சோ இங்க மீன் அப்படின்னு அடையாளம் காணப்படுது, பச்சை விண்மீன் புதன் கிரகமா இருந்திருக்கு. சோ இங்க 3+ மீனா இருக்கு அப்படிங்கும்போது கருப்பு விண்மீன் சனி கிரகத்தை மீன் பண்ணியிருக்காங்க. 6+ மீனா இருக்கும்போது வெள்ளி கிரகத்தை மீன் பண்ணியிருக்காங்க. 7+ மீனா இருக்கும்போது சிகப்பு மீன், கெண்டை சிகப்பு மீன், அதாவது ரோகிணி நட்சத்திரத்தை மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்கு, அதாவது 2 பேர்த்துக்கும் நடுவுல ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ வரலாற்று அறிஞர் பார்போலாவினுடைய கூற்றுப்படி இதுவுமே இம்பார்ட்டன்ட். பார்போலாவும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிந்துவெளி எழுத்துக்களினுடைய குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வரைக்கும் யார் யாரு சொல்லியிருக்காங்க? சோ ஐராவத மகாதேவன், பார்போலோ, நெக்ஸ்ட் இன்னொருத்தங்க யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். ஓகேங்களா. இந்த மாதிரி 3 பேர் சிந்துவெளிக்கும் திராவிடர்களுக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத ஒத்து போகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சிந்து சமவெளி நாகரிகத்தோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.